உங்ககிட்ட வர்ற 23ஆம் தேதி அண்ணன் விஜி ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்கன்னு உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது நீங்கள் அத்தனை பேரும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு சென்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 22,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க. இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்றீங்களா? ஒரு நல்ல வேட்பாளர், சூப்பர் வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. கரெக்டா? அவரை பத்தி அதிகம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதுமே உங்களோடு ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் விஜி ராஜேந்திரன் அவர்கள். உங்க எல்லாருக்குமே நல்ல அறிமுகமானவர், பரிச்சயமானவர் அண்ணன் விஜி ராஜேந்திரன் அவர்கள். டாக்டர் கலைஞருடைய அன்பை பெற்றவர், நம்முடைய தலைவருடைய பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர். என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் திரு விஜி ராஜேந்திரன் அவர்களுக்கு உரிமையோடு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் இருக்கிற இடம் ரொம்ப கலகலன்னு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் அண்ணன் ராஜேந்திரன். ஆனால் வேலைன்னு வந்துட்டா, தொகுதின்னு வந்துட்டா அதில் ரொம்ப ஷார்ப்பாக தனக்கு தொகுதிக்கு என்ன வேணுங்கிறத தலைவர்கிட்ட சண்டை போட்டு, முதலமைச்சர்கிட்ட சண்டை போட்டு செயல்படுத்தி ஒவ்வொரு திட்டமாக இந்த தொகுதிக்கு கொண்டு வரக்கூடியவர் தான் அண்ணன் விஜி ராஜேந்திரன் அவர்கள். ரொம்ப சென்சிபிளாக யோசிச்சு திருவள்ளூர் தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர்களை ஜெயிக்க வச்சு நீங்கள் சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்கன்னா நிச்சயம் இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதி கொடுக்குறீங்களா? இன்னைக்கு தேதி என்ன? 8. தேர்தல் 23ஆம் தேதி. இன்னும் 15 நாட்கள் இருக்கு. கரெக்டா? இங்க இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும். கரெக்டா? முடிவு பண்ணிட்டீங்களா? அது பத்தாது. அடுத்த 15 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க தொகுதியில, உங்க தெருக்கல்ல இந்த பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க இத்தனை திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம், இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. எனவே தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆச்சு அமைஞ்சாகணும்.